ஹாய், பயோ என்சைம் மல்டிபர்பஸ்க்கு நம்ம வீட்டிலையே எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம ஒரு காலியான ஒரு 5 லிட்டர் கேன், 5 லிட்டர் பிடிக்கிற மாதிரி, அதாவது 15 கப்பு எந்த கப்பில் 15 கப்பு பிடிக்குதோ அந்த சைஸுக்கு ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. நல்ல ஏர் டைட்டாக மூடக்கூடிய டப்பாவாக இருக்கணும். பிளாஸ்டிக் டப்பாவாக இருந்தால் பெட்ரு. அதில் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம், அது எந்த கப்பில் நீங்கள் அந்த 15 கப்பு பிடிக்கிற அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் ஒரு கப் நாட்டு சர்க்கரையை சேர்க்கணும். இப்போ நான் ஒரு கப் அளவு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது லெமன் இல்லையா ஆரஞ்சு, நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடுறோம் பார்த்திங்களா, லெமன் தோல், ஆரஞ்சு தோல், அந்த தோலை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நம்ம எந்த கப்பில் நாட்டு சர்க்கரையை அளந்தோமோ அந்த கப்பில் 3 கப் லெமன் தோல், ஆரஞ்சு தோல், அந்த மாதிரி சிட்ரிக் உள்ளக்கூடிய பொருளாக பார்த்து ஃபில் பண்ணி வச்சு 3 கப் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டப்பாவில் நம்ம நாட்டு சர்க்கரை போட்டோம்ல அந்த டப்பாவில் 3 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 by 1 ஆட் பண்ணுறேன். நீங்கள் லெமன் யூஸ் பண்ணிவிட்டு அந்த தோலை தூக்கி போடாத வச்சுருங்க. அப்புறம் அதே மாதிரி ஆரஞ்சும் அதே மாதிரி நம்ம பிழிஞ்சிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அந்த தோலை தூக்கி போட்டுருவோம்ல, அந்த தோலை தூக்கி போடாத வச்சுருந்தீங்க அப்படின்னா, இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு, டாய்லெட் க்ளீனிங்க்கு, விளக்கெல்லாம் பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு நம்ம புளி போட்டு விளக்குவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இந்த லிக்விட் வச்சு நல்லா விளக்குனீங்கன்னா பாத்திரம் நல்லா பளபளன்னு இருக்கும். அப்புறம் துணி கூட துவைக்கலாம். இந்த மாதிரி பல யூஸுக்கு இது யூஸ் ஆகுது. நம்ம கெமிக்கலாக டோமெக்ஸு, லைசாலு, இந்த மாதிரி கெமிக்கலாக இருக்கிறத யூஸ் பண்ணி பழகிட்டோம். ஆனால் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரியெல்லாம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கலாக இல்லாத வாழ பழகுங்க. நம்ம இருக்க சூழல் அப்படி இருக்குது. ஃபுல்லாக கெமிக்கலாகவே காற்று சுவாசிக்கிற காற்றுலேருந்து ஃபுல்லாகவே நமக்கு சுத்தமாக கிடைக்கல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதாக பார்த்து யூஸ் பண்ணுங்க. இப்போ 3 கப் ஆட் பண்ணதுக்கப்புறம் வாட்ரு 10 கப், நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அந்த கப்பில் 10 கப்பு. இதுக்கு பியூரி வாட்டர்லாம் தேவையில்லை. நம்ம என்ன வாட்ரு உங்களுக்கு கிடைக்குதோ அந்த வாட்டரை யூஸ் பண்ணுங்கள். உப்பு தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபில்ட்ரு பண்ண தண்ணி தான் ஊற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. 10 கப் ஆட் பண்ணிக்கோங்க. 10 கப் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், காலி இடம் ஒரு பங்கு இருக்கணும். நாட்டு சக்கரை ஒரு பங்கு, நம்ம என்ன பொருள் ஆட் பண்ணுறோமோ அது 3 பங்கு, தண்ணி 10 பங்கு, மீதி காலி இடம் ஒரு பங்கு இருக்கணும். இதை என்ன பண்ணணும், 30 நாளைக்கு டெய்லியும் ஒரு முறை நல்லா திறந்து மூடணும். அப்புறம் 60 நாளைக்கு 2 டைம் திறந்து மூடணும். அந்த கேஸ் வெளியே போகும். அடுத்த 90வது நாள் வரைக்கும் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரிங் வீட்டு யூஸ்க்கு வச்சுக்கோங்க. செகண்டு அதெல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணி ஒன்று கிடைக்கும், அதை டாய்லெட் யூஸுக்கு வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக வாழுங்க.